அப்படியா? அப்படியே கூப்பிடுறேன். உட்காந்து கூப்பிடுவாங்க. அப்ப எந்திரிச்சு நீட்டா போங்க. அடுத்த நீதி போய் காதோல கரகமணி சிந்தாக்கு மூக்குத்தி வடுவதமிழ் பேசும் வடுவச்சி தொட்டுச்சு. அப்படி காதோல கரகமணி சிந்தாக்கு மூக்குத்தி வடுவதமிழ் பேசும் வடுவச்சி தொட்டுச்சுக்கு புள்ள அண்ணன் கருப்பேன் அடங்காத கருப்பேன் அங்க நானும் இருக்கேன். அப்படி வீர சூர மதுர வீரனும் அங்கேயும் இருக்கா. அப்படி பட்ட மரம் கொடுத்த பாப்பாத்தின்னு அப்படி அங்கேயும் இருக்கா. அப்படி 21 வந்திக்கு சொந்தக்காரன் அப்படி நானும் இருக்கேன். அப்படி என்னோட கேள்வி அப்படி என் வாச தேடி வந்தவன் அப்படி எனக்கு நீதி இல்லையா? அப்படி என்னோட உரிமை இன்று பறிக்கப்பட்டு இன்று என்னோட பரம்பரையா வந்த நீதி இன்னைக்கு மாறி போய் நிக்குது. அப்படி கேட்டவரை கொடுத்து அப்படி கெடுபோட்டு வச்சா சொல்லு சார் அப்படி சொல்லு நீதி மாறாம எனக்கு 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 அப்படி சேதியாவும் அப்படி என் கண்ணுக்கு பார்வையாவும் காற்றேன்னு சொன்ன நீதி அப்படி எனக்கு நீ நீதி கொடுக்கணும். என் ஜாமி என் அங்கம் தொட்டு பேசணும். என் பரம்பரையை காக்க வந்தது அப்படி ஆதியில அப்படி 3ஆம் தலைமுறையினர் அப்படி 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 கை கட்டி வாய் பத்தி புறங்கை கட்டி சங்கு சேவண்டி அடிச்சு அப்படி நான் சேவிச்சு வந்தது மெய்யா இருந்தா நீதி எனக்கே கூடாப்பான்னு கேட்டு வந்தேன். என்னடாப்பா அப்படி கை கட்டி வாய் பத்தி புறங்கை கட்டி சங்கு சேவண்டி அடிச்சு வந்த பரம்பரை வந்தவன் நீ அந்த நீதி கேட்டு வந்த ஒராயம் தடைய அட்ராயம் மணியா மனோஜ் அப்படியே மாலையை கழட்டி பாட்டா இன்னும் 2 மாலையை கழட்டிக்கிட்டோம் உன் பேரன் கழட்டியா கழட்டுப்பா. காதுல போடு மாதிரி இன்னும் 2 மாலை கழட்டு. வாடகை காண சுத்தமா சாந்தாணி போடுப்பா. எனக்கு நிற பூட்டா வாடகை எல்லாம் முழுக்க போகணும். வருது கொண்டு வாங்க அந்த நெருப்பு எடுங்க. அப்படி என் குதிரை ஏறி போய் என் கண்ணங்கருத்த நாள்ல அப்படி சுத்தி பார்த்தேன்டா பேராண்டி. அப்படி 3ஆம் தலைமுறையில நான் ஏற்கனவே சொல்லி வந்து உனக்கு நீதி கொடுத்து வந்தது போல 3ஆம் தலைமுறையில அப்படி அப்படி முன்னோர்கள் பாட்டை முப்பாட்டை எடுத்து வச்சு நீதியோட வழிபட்டு வந்த அந்த உனக்கு சேர வேண்டிய அந்த உரிமை அப்படி 3ஆம் தலைமுறையில இருந்து வர வேண்டிய உரிமை இன்று 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 3 ஆண்டு காலத்துக்கு மேல அப்படி கட்டி மறிக்கப்பட்டு எனக்குள்ள நீ வர்றது கூட அப்படி 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 தயங்கி மருவி புரியுதா சொல்றது புரியுதா தயங்கி மருவி உன்னை கட்டுண்டு அப்படி 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 உன் காலடி மண் எடுத்து செயலடாப்பா. ஆனா உன்னை எல்லைக்குள்ள விடக்கூடாது. அப்படி விட்டா திருப்பி மீண்டும் உன் உரிமை இந்த அங்கத்துலதான் இருக்கு, இன்னமும் இருக்கு. அது 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 உனக்கே திருப்பி வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அப்படி வேலைப்பாடு நடந்துருக்கிறா அப்பா.
அத நீ என் தெய்வமா அப்படி என் வீட்டுக்காரனா இருந்து நீ வேடிக்கை பாக்குறியான்னு அப்படி ஒரு கேள்வி வைக்கிற மறு கேள்வி. சரியா? அப்படி நான் வேடிக்கை பார்க்கடா அப்பா. அப்படி ஏன் புள்ள நான் கொடுத்த நீதி போற 3ஆம் தலைமுறையில இருந்து நான் கொடுத்த நீதி அன்றும் சரி இன்றும் சரி என்றும் சரி சத்தியமா நான் மறக்கவும் மாட்டேன்டா அப்பா. அப்படி அதிமுதி நடந்து போய் 3 தலைமுறைக்கு முன்னாடி எனக்கு போட்ட படையல் ஆட்டம் பாட்டம் திருவிழால அப்படி 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 சங்கு சேவண்டி அடிச்சு எனக்கு போட்ட படையல்ல அப்படி அங்கும் பங்காளிக்குள்ள ஒத்துமை இல்லாம அப்படி அப்படி அதிமுதி நடந்து போச்சுடா அப்பா. அதுல சண்டை அப்படி அப்படி சண்டை சச்சரவுன்னு அதிகமாகி காக்கி சட்டை கருப்பு சட்டை வர அளவுக்கு கலகமாகி அதுல எனக்கு போட்ட அன்னம் பழுதாகி போச்சுடா அப்பா. எனக்கு போட்ட அன்னம் பழுதாகி போச்சு. ஆமா இல்ல அப்படி 3ஆம் தலைமுறையில இருந்து அந்த பகையானது உருவாகி அப்படி தலையெடுத்து வர்றப்ப அப்படி 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 உனக்கு பொதுவான பந்திக்கு 7 கரைக்கு 21 பந்திக்கு கட்டுப்பட்ட தெய்வத்தை அப்படி தன்னிச்சா நான் ஒருத்த எடுத்து நிறுத்துவேன். அப்படி அப்படி உரிமைப்பட்ட பிள்ளை நான் உள்ள விட மாட்டேன். அவனுக்கு அசிங்க அவமானம் அவப்பெயரை நான் உண்டு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இன்று கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேல அந்த அந்த பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் என் பிள்ளை நீ உன் தெய்வத்தை விட்டு கொடுக்காம உன் கட்டுமனைய பாட்டேன் சுத்தி பாட்டதில்ல அப்படி நின்ன இடத்துல இருந்து நீ நித்திரையிலையும் சரி ஒவ்வொரு நொடி பொழுதும் சரி ஒவ்வொரு இமைப்பொழுதும் சரி அப்படி உன் தாயையும் அப்பனையும் நான் என்ன தவறு செஞ்சேன் அப்படின்னு ஏறிட்டு பார்த்து கூப்பிடாத நாள் இல்லடா அப்பா. அப்படி உன் கட்டுமனையில கூப்பிட்டு அழைச்சா 3.25 நாளைகளுக்கு அப்படி வந்து பேசுனது சில காலம் அப்படி கால அவகாசம் எடுத்த மாதிரி அப்படி வாயடிச்சு நின்றுச்சுடா அப்பா உத்தரவு. சரியா? என்று என் வாசலுக்கு 3 மாசத்துக்கு முன்ன வந்து போனியோ அதுல இருந்து நான் மீண்டும் பேச ஆரம்பிச்சிட்டேன். உன் கட்டுமனையில மீண்டும் பேச ஆரம்பிச்சிட்டேன். ஆமா இல்ல? எனக்கு வாய் தொடர்ந்து பதில் வேணும். ஏற்கனவே ஊமையா இருந்த வரைக்கும் போதும். இனி நான் வாயை உடச்சு பேச வைக்கிறதுக்கு தான் நீதி கொடுத்துருக்கேன். அதுக்கு தான் உன் தடை வாங்கியிருக்கேன். அதனாலதான் உன் பரம்பரையோட கர்மவினையை நான் கையில ஏந்திக்கிட்டேன். புரியுதா? உன் பரம்பரையில இருந்த சாபங்கள் கர்மவினை எல்லாத்தையும் பாட்டை எனக்கு ஏத்திட்டேன். அதை வாங்கி உனக்கு வரம் கொடுக்கறதுக்கு தான் நான் இந்த தடையை வாங்கினேன். சரியா? அப்படி இன்னையில இருந்து பாட்டை கனி கொடுத்து விடுறேன்டா அப்பா. ஓம் கட்டுமலையில ஓம் பூஜாரையில நீ எடுத்து கையெடுத்து வணங்கி வர்ற இடத்துல என்னோட கனிய 48 நாளைக்கு எத்தனை நாளைக்கு 48 நாளைக்கு ஒரு சந்தி விரதம் இருந்து அப்படி அப்படி கை கட்டி வாய் கட்டி புறங்கை கட்டி சங்கு சேவண்டி அடிச்சு ஆதி நீதினு ஒண்ணு இருந்துச்சு பாரு. அது போல அப்படி மஞ்சோறு திங்கிறது போல ஒரு சந்தி விரதம் இருந்து அப்படி உன் வீட்டுக்காரன அப்பனும் பாட்டனும் தாயுமான அங்க என் கனி மூலியமா உன் வீட்டுக்குள்ள வர்றேன். சரியா? அப்படி 48 நாளைக்கு நீ அதை கொண்டு நோக்கி எனக்கு சந்தன போட்டும் குங்கும போட்டு வச்சு எனக்கு பூ போட்டு தூப தீப ஆராதனை காட்டி வந்தீங்கன்னா அப்படி 48 நாளைக்குள்ள வீட்டு கட்டுமணியை தட்டி எழுப்பி உன் அங்கத்துல இருந்து நான் பேச வேண்டாம் அப்பா. நித்திரையில நல்லது கெட்டது இனி நடக்க போறது என்னங்கிறதையும் சொன்ன சொல்லு நீதி மாறாம நான் பேசுவேன். அப்படி 48 நாள் முடிஞ்சு என் வாசலுக்கு வர்றப்ப அங்கத்துல இருந்து வெளியே வந்து நான் பேசுவேன். சரியா? சரியா? வேற என்ன கேள்வி? வீட்டுக்கு அடைச்சவனுக்கு நீதி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதை உன் சேதியா அவனுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். நீ கண்ணால பாப்பேன்னு சொல்லியிருக்கேன். நான் அதுக்கு கால அவகாசமும் குறிச்சிருக்கேன். அதை வேடிக்கை பாரு நடந்தே தீருட்டேன். அதுல நான் சொன்ன சொல்லு மாறல. நான் சொன்ன சொல்லு மாறல. என் கனி இப்பதானே போகுது. உன் தடை இப்பதானே வாங்கியிருக்கேன். என் கனி போகட்டும் வீட்டுக்கு. உன் பூஜை புனஸ்காரத்தை அங்க பண்ணு. சரியா? நித்திரையில நான் தட்டி எழுப்புவேன். என் சுருட்டு புகை வாட உன் வீட்டுக்குள்ள அடிக்கும். அப்படி தாயும் அப்பனுமா நாங்க அப்படி சலங்கையோட உன் வீட்டுக்குள்ள வருவோம். சரியா? அப்போ அங்க தொடுவோம். உனக்கு நல்லது கட்டு சொல்லுவோம். அப்படி 48 நாள் முடியறதுக்குள்ள உன் தெய்வம் பரிபூர்ணமா உன் சரீரத்துல இறக்கிடும். சரியா? அப்படி முடிஞ்சு என் வாசலுக்கு வர்றப்ப இந்த வாசல்ல நான் பேசவும் வைப்பேன். சரியா? அதிலிருந்து நான் சொன்ன கால அவகாசம் இருக்கு. எடுக்கிறவனை எடுப்பேன், வெற்றவனை வெட்டுவேன்னு சொல்லியிருக்கேன். சத்தியமா நடக்கும். சத்தியமா சொன்ன சொல்லு மாறாம நடத்தி கொடுப்பேன். மீண்டும் என் பிள்ளைகளுக்கு அவன் உரிமையை திருப்பி கொடுத்துருவேன். மீண்டும் என் பிள்ளைகளுக்கு அவன் உரிமையை திருப்பி கொடுத்துருவேன். அதை காவாந்து பண்ணி என் பிள்ளைய கொண்டு நோக்கி வழிமுறை மாறாம அதை கொண்டு நோக்கி வரணும். திருப்பியும் சோரமாயி என் பிள்ளைய விட்டு கொடுத்துருவாங்க. சரியா? தலைமை வீட்டுக்காரண்டா நீங்க. ஆதியில இருந்து தலைமை வீட்டுக்காரங்க. அந்த நீதியை ஏன்டா நீங்க விட்டு கொடுத்துட்டு நிக்கிறோம்? ஒருத்தன் கட்டி மறிக்கிறான்னா அவன் என்னைய விட மாட்டேங்கிறான்னு சொல்லி நீ வாசலுக்கு போகாம வீட்டுல இருந்துருவியா? இந்த போராட்டம் ஏன்டா பண்ணல?
உன் உரிமையை ஏன்டா விட்டு கொடுத்து வரீங்க? தவறு பண்ணவன நான் பாத்துக்குவேன். ஏன் வாசலுக்கு வந்து சொன்ன வரைக்கும் சரி, அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏன் நீ உன் உரிமையை விட்டு கொடுத்தா நான் கேட்கிறேன். ஒருத்தன் கட்டி மறிச்சு உன்னை உள்ள வரக்கூடாது, எல்லைக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றான். உள்ள வரக்கூடாதுன்னு சொன்ன நிமிஷத்துல நீ என்ன பண்ணிருக்கணும்? உனக்கு ஆதியில இருந்து அந்த நீதி உரிமை இருக்கா? வந்தவனுக்கு அந்த உரிமை இருக்கா? உன்னோட உரிமையையும் நீ நின்று செஞ்ச அந்த 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 பொறுப்பையும் அவன் கைக்கு மாத்திக்கிட்டு ஒன்னா ஓரம் கட்டி உன்னைய மூணாவது மனுஷன் போல நிக்க வச்சு வேடிக்கை பார்க்கணுங்கிறது அங்க நடந்த கலகம். இது மூணாவது தலைமுறையில இருந்து வந்த விரோத காரணமா வந்த கலகம். இன்று என் பிள்ளைய நீங்க எடுத்து அப்படி கொண்டு நோக்கி வந்ததுல எந்த சோரமும் இல்லடாப்பா. அது வரைக்கும் சகலமும் கேட்ட வரம் கிடைச்சிட்டு தான் இருந்துச்சு. இன்னைக்கு கட்டி மறுத்ததுக்கு அப்புறம் இங்கிட்டும் ஓம் புள்ள உன் வீட்டுக்காரன் சொல்ற நீதி, இங்கிட்டும் நீ அவன் புள்ள, இங்கிட்டும் அவன் புள்ள. ஆனா கேப்பார் பேச்சு கேட்டு இதுல அங்கும் பங்காளி மட்டும் இல்லடா, மாமா மச்சன்னு சேர்ந்து அப்படி இன்னைக்கு என் பிள்ளைய ஒதுக்கி வைக்கிறதுல மாமா மச்சன்னு சேர்ந்து வேலைப்பாடு நடந்து போச்சு. அதுல இருந்து காத்திருந்தேன். ஓராண்டு இல்லை, ஈராண்டு இல்லை, 3 ஆண்டுகளுக்கு மேல காத்திருந்தேன். என்று என் வாசலுக்கு வந்தியோ அன்று நான் நீதியும் கொடுத்தேன். அப்படி இப்பவும் நான் கொடுக்குற கனியை கொண்டு போய் 48 நாள் வீட்டில் வச்சு அப்படி அங்கமா உள்ள உட்காந்துருக்கேன்னு நினைச்சு ஒரு சந்தி வருது வந்து எனக்கு தூப தீப ஆராதனை காட்டி வாடாப்பா. சொன்ன சொல்லு நீதி மாறாம உன் தெய்வம் உனக்கே வர வைக்கிறேன், ஓ உரிமை உனக்கே வர வைப்பேன். இன்னைக்கு கட்டி மறைச்சு வேடிக்கை பாக்குறவனா வெட்டி வீழ்த்து வேண்டாப்பா, சத்தியண்டாப்பா, வெட்டி வீழ்த்துவேன். சரியா? 48 நாள் முடியறதுக்குள்ள உனக்கு சேதி வரும். அங்கம் போகட்டும், எனக்கு 48 நாள் கொண்டு நோக்கி வா, எனக்கு தூப தீப ஆராதனை காட்டி வா. உன் பாட்டனை தாயும் மண்டிட்டு கூப்பிட்டாலச்சா 3.25 நாளைக்கு உன் அங்கம் தொடும், உன் நாவல அமரும். அங்க இருந்து பேசுண்டா அப்பா. உன் தெய்வம் பேசுற தெய்வத்தை ஆடுற தெய்வத்தை நான் திரும்பி கொடுக்குறேன்டாப்பா, சத்தியண்டாப்பா. ஆடுற தெய்வமும் பேசுற தெய்வமும் உன் எல்லையில உன் கரையில இருக்கு, புரியுதா? அந்த ஆடின தெய்வத்தை ஆட வைப்பேன், பேசின தெய்வத்தை பேச வைப்பேன். சரியா? உன் நீதி உனக்கே கொடுக்குறேன்.